அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாவே காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிலும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது அதிசிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது. நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், கவலைகள், யமபயம், பில்லி சூன்யம், ஏவல் போன்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்குவதற்கு இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே மதியம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். நாளை இரவுக்குள்ளே அதில் சொல்லியிருக்கிற பரிகாரத்தை செய்யுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான். ஏன்னா நம்முடைய சகோதரிகள் எல்லாருமே கீழே கமெண்ட்டில் கேட்குறதெல்லாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நானும் செவ்வாய்க்கிழமை பரிகாரமெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மேலும் தேய்பிறை அஷ்டமியில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், தேய்பிறை பஞ்சமியில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பவரானதாக சொல்லுங்கள், எங்களுக்கு சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை செய்யறது அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சனிக்கிழமை நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு தேதி 27. இதில் வரக்கூடிய 2+7 ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்குது, அதாவது 9 கிடைக்குது. இந்த 9 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாதம் பார்த்திங்கன்னா 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம்ங்கிறது 7 தானே. இந்த 7 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேதுவுக்கு உரிய எண். எப்போதெல்லாம் இந்த செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கை ஒன்று சேருதோ அந்த சமயத்தில் தான் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒன்று நமக்கு அமையும். இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடனை அடைப்பதற்கான ஒரு சில தாந்திரீக முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, சீக்கிரமாக அடைச்சி முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் தொடர்ந்து மைத்திர முகூர்த்த நேரங்கள் எந்தெந்த டைமில் வரும், எப்படி செய்யணுங்கிறது குறித்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இந்த ஜூலை மாதத்தில் மொத்தம் நமக்கு 3 முகூர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் 2 முகூர்த்தங்கள் முடிஞ்சிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்னைக்கு தேதி, மாதம், இந்த சனிக்கிழமை எல்லாமே சேர்ந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். மாதத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ தொடர்ந்து இந்த நேரங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அந்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். ஏற்கனவே இந்த மைத்திர முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆஸ் யூஸ்வல் நான் சொல்கிற டைமில் நீங்கள் ஏற்கனவே பணம் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதே கவரில் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ சேர்த்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுடுங்க. இல்லைனா அந்த டைமில் நீங்கள் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது முடிஞ்சால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. சரி, மைத்திர முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிடுறேன். ஜூலை 27 இரவு 11:07 தொடங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12:54 முடியுது. இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் உங்களால் முழிச்சிட்ருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சமயத்தில் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுக்கு ஆன்லைனில் ஒரு சிறு தொகையை டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பேப்பர்லேயோ பர்ஸ்லேயோ தனியாக அவங்களுடைய பெயரையும் வாங்கின அமௌண்ட்டையும் எழுதி அது கூட ஒரு அமௌண்ட்டு, அதாவது ஏதாவது ஒரு பணம், ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுடுங்க. எக்காரணத்துக்கு ஒன்றும் இதை நீங்கள் செலவு செஞ்சிடாதீங்க. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் தூங்கிடுவோம், ஆனால் எங்களுக்கும் இதனுடைய பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நீங்கள் செய்ய தேவையில்லை. அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்க னாலுமே தாராளமாக இந்த மெத்தட் செய்யலாம். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. சரி, இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி செஞ்சுருங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த நேரத்தில் அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. எந்த கோடும் இல்லாத பியூரான ஒயிட் ஷீட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது
பிளாக் கலர்லேயோ இல்லை ப்ளூ கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதிட்டு கீழே வந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. ஒரே நேரத்தில் நாங்கள் 2-3 பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமே, அவங்க பேரெல்லாம் ஒட்டுக்க எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி ஷீட்டு வந்து பயன்படுத்துங்க. ஒரு 3-4 சீட் இருந்துச்சுன்னா அதில் ஒவ்வொன்றுலேயும் கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். இந்த ஒவ்வொரு பேப்பர்லேயும் நீங்கள் கீழே வந்து 1176 அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தூங்கும் போதும் விழிச்சிருந்து நமக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்னு பார்க்கும்போது இந்த 1176 தான். அதனால் நீங்கள் இதை ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்துட்டு எழுதிக்கோங்க. அடுத்து ஒரு டம்ளரில் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் வந்து கண்ணாடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ உங்கள் வீட்டில் கண்ணாடியில் டம்ளரோ இல்லை பவுலோ இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சில்வர் வந்து பயன்படுத்துங்க. இருந்தாலும் கண்ணாடியை பயன்படுத்தும் போது ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த கண்ணாடி டம்ளருக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுருங்க. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் செய்யும், அதே சமயத்தில் எதிர்மறை ஆற்றலை விளக்கவும் செய்யும், செல்வத்தை அதிகரிக்கவும் செய்யும், கடன் பிரச்சனை தீர்க்கவும் செய்யும். இத்தனை அற்புதங்களும் கொண்ட இந்த கல்லுப்பை நம்ம இப்போ இந்த தண்ணீரில் வந்துட்டு போட்டுறணும். இப்போ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க. மினிமம் அமௌண்ட்டே எடுத்துக்கோங்க. ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரூமில் வந்துட்டு சேஃபான இடத்துல இல்லைன்னா உங்களுடைய பெட்ரூம்லேயே நீங்கள் அந்த ரூபாய் நோட்டை வந்து வைங்க. இப்போ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கண்ணாடி டம்ளரையோ இல்லை பவுலையோ வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க. அடுத்து இதுக்குள்ளே அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி எழுதி அதே சமயத்தில் 1176ன்னு எழுதி ஒரு பேப்பரில் வச்சுருந்தீங்க இல்லையா, அதாவது 3 பேப்பரில் கூட எழுதலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பேப்பரில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் இந்த தண்ணீரில் வந்துட்டு போட்டுருங்க. அதன் பிறகு உங்களுடைய ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரால், அதாவது வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் தண்ணீருக்குள்ளே கையை விட்டு அப்படியே வந்து சுழற்றுங்க. அதாவது என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் தீர வேண்டும்ட்டு உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லி அதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கலந்து அந்த தண்ணீரில் அந்த பேப்பர் எல்லாமே வந்து சுழல ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமாக பண்ணாமல் பொறுமையாக வந்துட்டு பண்ணுங்க. இப்போ அந்த தண்ணீர் அப்படியே திறந்த நிலையிலே வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. முடிஞ்ச உங்களுடைய பெட்ரூம்லேயே இந்த தண்ணீரை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எக்காரணம் கொண்டு மூடி போட்டு வைக்காதீங்க. அதே சமயத்தில் உங்கள் கை கால் பட்டோ உங்களுடைய குழந்தைகள் கை கால் பட்டோ அந்த தண்ணீரானது கீழே சிந்தாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு காலையில் எழுந்ததும் இந்த ரூபாய் நோட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் அந்த தனியை எடுத்து வைங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இந்த பேப்பரையும் தண்ணீரையும் நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்து கொட்டிடுங்க. இந்த உப்பு எப்படி இந்த தண்ணீரில் கரைஞ்சுதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறதும் வந்துட்டு சீக்கிரமாகவே கரைஞ்சு போகும். நம்பிக்கையோடு இந்த மெத்தடை செஞ்ச யாருமே வந்து இந்த பரிகாரம் கைவிட்டதே கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு வந்துட்டு பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.